ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தாக்கா, மீன் வறுவல் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ அதை எப்படி செய்ய போகிறேன்றதை நான் வீடியோவை போட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம மீன் வறுக்கிறதுக்காக நம்ம சேர்த்துருக்க பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், மீன் வறுவல் மசாலா கொஞ்சம், கலர் பவுட்ரு, நம்ம இது 3 தான் நம்ம சேர்த்துருக்கோம். சுற்று நம்ம இந்த இந்த மாவு கூட இதை பிசைக்கலாம். தண்ணி ஊற்றல. ஆல்ரெடி நம்ம மீன் கழுவிருக்கோம். இதில் இருக்கிற தண்ணியே போதுமான தண்ணி தான். தண்ணி கலந்து மட்டும் நான் ஊற்றலை. பாருங்கள் ஃப்ரெண்ட், மீன் நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா நம்ம இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு மீனாக கூட நம்ம எடுத்து பார்த்து சுற்றி எல்லா மசாலாவும் இந்த மீனில் கலந்துருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ நான் அப்படி தான் பார்த்துப்பேன். நல்லா எல்லா மசாலாவும் மீனில் ஒரு மீனில் கூட இல்லாமல் இருக்காது. எல்லா மீன்லேயும் பெரட்டி வச்சுருவேன். ஸோ இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். கொஞ்சம் நேரம் ஊற வச்ச பிறகு நம்ம வறுத்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ உடனேவும் வறுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அப்புறமேட்டுக்கு வறுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் இதை அப்படியே வைக்கிறேன். நீங்கள் எப்படி மீன் வறுப்பீங்க, என்னென்ன பொருள் போடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கருவேப்பிலை சில பேர் இதோடய சேர்த்துக்குவாங்க. நான் கருவேப்பிலை எப்பயுமே மீனோடு பிசைஞ்சு வைக்க மாட்டேன். நான் கருவேப்பிலை போடும்போது எண்ணெயோடு போட்டு தான் பொரிச்சிட்டு அப்புறமா தான் நான் மீன் வறுப்பேன். அப்புறம் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நான் சேர்க்கலை. அது சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் சேர்க்கலை. நீங்கள் சேர்ப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா சேர்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. நான் சேர்க்கலை, அவ்வளோதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட், நம்ம மீன் பொரிக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட், மீன் பொரிக்கிறத பாருங்கள். நான் எண்ணெயை ஊற்றிட்டு நான் கருவேப்பிலை தேவையான அளவுக்கு கருவேப்பிலை அதில் உருவி போட்டுடுவேன். அந்த எண்ணெயில் அது நல்லா பொரிஞ்சிடும். நான் இந்த கருவேப்பிலை இருக்கவே தான் நான் மீன் இதில் போடுவேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். ஸோ இப்படி தான் நான் பொரிப்பேன். நீங்கள் எப்படி பொரிப்பீங்க? சில பேர் தோசை கல்லில் வச்சு எண்ணெயை மட்டும் சும்மா தோசை சுடும்போது எண்ணெய் ஊற்றுவோமே, அதே மாதிரி ஊற்றி கூட சில பேர் வறுப்பாங்க. ஸோ நாங்கள் எப்பயுமே வறுக்கிறது இப்படி தான் வறுப்போம். நம்ம இப்படி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்படி தான் நான் மீன் வறுப்பேன். நீங்கள் எப்படி வறுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சாச்சு. ஸோ அடுத்து தான் இந்த மீனை இப்படி தான் போடுறேன். 2வது செட்டு. எல்லா மீனும் 1 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லா மீனும் நான் ஒரேடியாக வறுக்க முடியாது. 2 டைம் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஒரு 5 மீன் வறுத்தேன். 2வது ஒரு 5 பீஸ் வறுத்துருக்கேன். இதோட சரி, இந்த மீதி மீனை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ நாளைக்கு தான் அந்த மீனை வறுப்பேன். ஸோ பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம மீன் வறுக்கிறது நான் இப்படி தான் வறுப்பேன். நீங்கள் எப்படி வறுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் மீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். ஓகே, பாய்.